உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டில் நிர்வாக பணிகளை துவங்கினார் ஆளுநர் அர்லேக்கர். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமையாத நிலையில் ஆளுநர் நிர்வாக பணிகளை துவங்கியிருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவின் பேரில்தான் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன என்று மக்கள் பவன் விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நிர்வாக பணிகளை துவங்கியிருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமையாத நிலையில் ஆளுநர் நிர்வாக பணிகளை துவங்கியிருக்கிறார். புதிய கல்வி அமைச்சர் பதவியேற்கும் வரை +2 தேர்வு முடிவுகளை ஒத்திவைக்க முடியாது என கருதி ஆளுநர் இந்த உத்தரவினை பிறப்பித்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் பவன் விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். ஆளுநரோட டிஸ்கிரிஷன் பவர்லாம் என்ன? இதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள இருக்கிறார்? தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது வரை இல்லை. பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த தனி பெரும்பான்மையுடனான அந்த எம்எல்ஏக்களுடைய பட்டியலை கொடுத்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைப்பதாக ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த மே 5ஆம் தேதியுடன் தமிழக சட்டமன்றம் கலைக்கப்படுவதாகவும் ஆளுநர் மாளிகையில் இருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது கடந்த தேர்தலில் இருந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்த சட்டமன்ற குழுவும் கலைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. தற்போது காபந்து அரசாக இருக்கிறது. காபந்து அரசு இருக்கும்போது ஆளுநர் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அவருடைய சட்டப்பூர்வமான பணியை தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் புதிய அரசு அமையாத நிலையில் ஆளுநர் தற்போது அந்த நிர்வாகத்தை மேற்கொண்டிருக்கிறார். புதிய கல்வி அமைச்சர் பதவியேற்கும் வரை +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக திட்டமிட்டது என்று மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்கின்ற வகையில் சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு பதவியேற்பு விழா என்பது நடைபெறவில்லை. புதிதாக முதலமைச்சரோ புதிதாக அமைச்சரவையோ அது எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் கூட நடைபெறாத சூழல் என்பது தமிழகத்தில் தற்போது நிலவி வருகிறது. புதிய கல்வி அமைச்சர் வரும் வரை இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் இருப்பது சரியாக இருக்காது என்கின்ற வகையிலும் சில கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்நிலையில் இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் காலை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் பேசிய போது ஆளுநர் மாளிகையில் இருந்து தகவல் கொடுத்ததாகவும் திட்டமிட்டபடி நீங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம், புதிய அரசு அமையும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் என்கின்ற வகையிலே அவர்களுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்பிற்கு மாறாக அதாவது தேர்வு தேதிகள் தேர்வு முடிவுகளுக்கான தேதிகள் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகவல் என்பதும் வெளியாக இருந்தது. ஆனால் தற்போது இன்று காலை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இல்லாத நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவின் பேரில் 12ஆம் வகுப்பு ரிசல்ட் என்பது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிறது. தமிழ்நாட்டினுடைய நிர்வாக பணிகளை அவர் தற்போது தொடங்கி இருக்கிறார் என்பதுதான் இதற்கு சான்றாக இருக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய நிர்வாக பணிகளை தற்போது ஆளுநர் முன்னெடுத்திருக்கிறார். திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை அவருடைய உத்தரவின் பேரில் தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முதல் நாளே தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்பதை முதல் நாள் தெரிவிப்பதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்று மாலை மற்றொரு அறிவிப்பு வந்தது. திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் என்பது இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என சொல்லியிருந்தார்கள். அதனை விசாரித்த போது ஆளுநர் மாளிகையில் இருந்து அந்த அறிவுறுத்தல் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அர்லேக்கர் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை நீங்கள் வெளியிடலாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியதன் பேரில் இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. தமிழகத்தில் சட்டப்பூர்வமான அவருடைய பணிகளை அவருடைய நிர்வாக பணிகளை தமிழ்நாடு ஆளுநர் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.